இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கஜகஸ்தான் விமான விபத்து, 42 பேர் பலி. அசர்பைஜான் தலைநகருக்கு பாக்கு நகரில் இருந்து ரஷ்யாவின் ட்ரோஸ்னி நகருக்கு இன்று பயணிகள் விமானம் புறப்பட்டது. இந்த விமானத்தில் 67 பேர் பயணித்தனர். விமானம் கஜகஸ்தான் நாட்டின் வான்பரப்பில் சென்று அதிக பனிமூட்டம் நிலவியுள்ளது. இதனால் விமானத்தை கஜகஸ்தானில் உள்ள அக்டாம் நகரில் உள்ள விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்க விமானி முயற்சித்துள்ளார். அப்போது திடீரென விமானத்தின் மீது பறவைகள் மோதியுள்ளன. இதையடுத்து விமானத்தை வேகமாக தரையிறக்க விமானி முயற்சித்துள்ளார். அப்போது எதிர்பாரா விதமாக விமானம் திடீரென கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் 42 பேர் உயிரிழந்தனர். மேலும் 25 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காசா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல், 20க்கும் மேற்பட்டோர் பலி. காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் 117 பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுள்ளது. அதேபோல் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பணைய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. ஆனால் 101 இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பணைய கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 51 பேர் படுகாயமடைந்துள்ளதாக காசா பகுதியின் சுகாதார அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் காசா பகுதியில் நடத்திய தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்தனர் மற்றும் காயமடைந்த 51 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளது. சிரிப்பு திருவிழா, உறக்க சிரித்து ஆண்டின் கவலைகளை மறந்த ஜப்பான் மக்கள். ஜப்பானில் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டின் பிரதமராக ஷிகெரு இஷிபா உள்ளார். இந்த நிலையில் உள்ளூர்வாசிகளின் உடல் மனநலனை காக்கும் பொருட்டு ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது அவர்கள் சிரித்திட வகை செய்யும் வகையில் புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதத்தின் 8வது நாள் சிரிப்பின் மூலம் ஆரோக்கியம் மேம்படும் நாள் என கொண்டாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகமாக சிரிப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்வதாக யமகட்டா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட ஆய்வில் கண்டறியப்பட்டது. மன இறுக்கத்தை சிரிப்பு பயிற்சி குறைப்பதுடன் இதய பாதிப்பு உள்ளிட்ட தீவிர பாதுகாப்பிலிருந்து பாதுகாக்கவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் 2025 புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களில் உள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டில் பட்ட வேதனைகள் சோகங்களை மறக்கும் வகையில் ஜப்பானில் ஒசாகாவில் ஒருவருக்கொருவர் சிரித்து மகிழும் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுமார் 20 நிமிடங்கள் வரை வாய்விட்டு சிரித்த மக்கள் தங்கள் கவலைகளை மறந்தனர். சிரிப்பை குறைக்கும் வார்த்தை கொண்ட பதாகைகளையும் ஏந்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விண்வெளி மையத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடிய சுனிதா வில்லியம்ஸ் குழு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 6 மாதங்களுக்கு மேல் தங்கியுள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் பூமியில் இருக்கும் மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளனர். விண்வெளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் வீடியோ பதிவு ஒன்றை நாசா வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் பூமியில் உள்ள அனைவருக்கும் சர்வதேச விண்வெளி வீரர்களான எங்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வரவேற்கிறோம். கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். நாங்கள் 7 பேர் இங்கே இருக்கிறோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட உள்ளோம் என அந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ளது. 37 பேரின் மரண தண்டனையை குறைப்பதா ஜோ பைடனுக்கு ட்ரம்ப் கண்டனம். அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அடுத்த மாதம் 20ஆம் தேதி புதிய அதிபராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அமெரிக்க கோர்ட்டுகளில் பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 40 கைதிகளில் 37 பேருக்கு ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருக்கையில், குற்றவாளிகள் செய்த கொலைகளை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் வேதனையை பகிர்ந்து கொள்கிறேன். ஜோ பைடன் நமது நாட்டில் மிக மோசமான கொலைகாலிகள் 37 பேரின் மரண தண்டனையை குறைத்து உள்ளார். ஒவ்வொருவரின் செயல்களை கேட்டால் அவர் ஏன் இதை செய்தார் என நீங்கள் கேள்வி எழுப்புவீர்கள். எந்த அர்த்தமும் இல்லை. உறவினர்கள், நண்பர்கள் கூட இதனை நம்ப மாட்டார்கள். நான் பதவிக்கு வந்தவுடன் மீண்டும் மரண தண்டனையை கொடுக்க வலியுறுத்துவேன். அமெரிக்கா முழுவதும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை மீண்டும் தொடக்கம். அமெரிக்காவின் முன்னணி விமான நிறுவனம் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் இந்த விமானத்தில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கொண்டாடப்பட உள்ளதை நிலையில் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல விமானத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த வகையில் அமெரிக்காவில் விமான சேவையை மக்கள் அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். இதனிடையே அமெரிக்கா முழுவதும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானங்கள் இன்று திடீரென தரையிறக்கப்பட்டன. விமான நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் நாடு முழுவதும் தரையிறக்கப்பட்டன. இதனால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த மக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதை அடுத்து சில மணி நேர காலதாமதத்திற்கு பின்னர் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானங்கள் மீண்டும் சேவையை தொடங்கியுள்ளன.